எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 7/10/2024 13/10/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், ராகு மீனத்தில். ஆங்கிலம் 7ஆம் தேதி 7/10 அன்னைக்கு கார்த்தால புதன் கிரகம் தன்னுடைய கன்னியா ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர்றார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து. முதல் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்கை அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அதற்கு பிறகு 3 நாட்கள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு 3 நாட்கள் சரஸ்வதி. அப்படி 9 நாட்களும் 9 துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியின் 3 தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது. அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி 10வது நாள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் விஜயதசமி வருது. பெரிய ஏற்றமான காலகட்டம். புதுசாக அக்ஷர அபியாசம், அதோட புதுசாக பூஜை போடுறது, அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது, புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது. 9ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு. அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுவும் வளர்பிறை சஷ்டி, கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கே சரஸ்வதி பூஜை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அஷ்டமி கார்த்தால ஆரம்பிக்கணும். எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால ஆரம்பிச்சதுலேருந்து இருந்ததுன்னா மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன். சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை, வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி, வைஷ்ணவ விஜயதசமின்னு 2 நாள் காட்டும். இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு நாள் ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதை தவிர புதனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது. 4, 5 அதிபதிகள் சேர்ந்திருக்கிறதும் ஒரு திரிகோண கேந்திர அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிநாதனும் 5ஆம் இடத்துல மிகப்பெரிய யோகத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பார்த்தோம்னா நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற தொழிலை விட்டு வேறு ஒரு தொழில் மாற்றத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு போகும். தொழிலில் ஸ்திரத்தன்மை இருக்கும். அதை தவிர எம்என்சி கம்பெனி, எந்த மாதிரியான கம்பெனியில், அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எம்என்சியில் ஜாப் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில். அதை தவிர பார்த்தாலேயானால் அந்த அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில், அக்கௌண்டிங்கில், ஆடிட்டிங்கில், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புத்தகம் சம்பந்தமாக, புத்தகம் எழுதுறது, புத்தக கலைஞர், புத்தகத்தில் வரைகிறது, இந்த மாதிரியான இது பார்த்தாலேயானால் புத்தகம் சம்பந்தமான விஷயங்கள். அதை தவிர பார்த்தோம்னா லைப்ரரி வச்சுருக்கிறது, பேப்பர், இது அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்.
டெக்னிக்கல் இதுவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒர்க்கிங் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கலைத்துறையில் பார்த்தீங்களேனால் இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் வரும். அதோட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல சுப செலவுகளாக இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதாவது 7/10/2024 13/10/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது அதாவது இது வந்து 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 1:30-2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வர, செவ்வாயும் சந்திரனும் 7ஆம் இடத்தில் சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் வருது. சந்திர மங்கள யோகத்தின் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு திடீர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. திடீர் சொத்துன்னு சொல்லும்போது புதுசாக வீடு வாங்குறது, ஃப்ளாட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளாட் விற்கிறது, இதெல்லாம் வந்து திடீர்னு நடக்கும். ஹையர் ரேட்ஸுக்கு ஃப்ளாட்டு போகிறது. இவ்வளோ நாளாக விற்காமல் இருந்த ஃப்ளாட் வந்து நல்ல பெரிய அளவு ரேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது 11ஆம் தேதி காலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் இடத்துல போகும்போது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதுவும் இப்போ வந்து சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த அளவு ஏற்றம் கிடையாது. யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நான் சொல்கிறது அவர் கேட்பார், நீங்கள் சொல்கிறது அவர் கேட்பார்னு லூஸ் டாக்ஸ் விட்டு மாட்டிக்காதீங்க, பிரச்சனைகளில் வரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி ஏற்கனவே வக்கரத்தில் இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு லக்கு இந்த வாரத்தில் வந்து அந்த 2 நாட்கள் ஃபேவர் பண்ணாது. அதாவது எண்ணியிலேருந்து அப்படின்னா 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மாலை ஒரு காலை ஒரு 4:30-5 மணி வரலும் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பாக்கியங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேல் படிப்புக்கு பார்த்துட்டு இருந்தால் சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் மேல் படிப்பு கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து நவராத்திரி திருவிழா நடந்துட்டு இருக்கிறதுனால போய் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக வெங்கடேச பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, துளசி மாலை ஒன்று போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய பொற்காலமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும்.